ஓகே, அடுத்தது என்ன கேள்வி என்றால் 4வது கேள்வி. 9 மீட்டர் 6 மீட்டர் எனும் பருமன்களை உடைய இரு இடப்பெயர்ச்சிகளை கூட்டும்போது பெறத்தக்க விளையுள் இடப்பெயர்ச்சி. இப்படி சொல்லி கேட்டால் சரிதானே. இப்படி ஒரு கேள்வி வந்துச்சுன்னு சொன்னால், இது இடப்பெயர்ச்சியாக இருந்தாலும் ஒன்றுமில்லை, விசையாக இருந்தாலும் ஒன்றுமில்லை, ஆர்முடுகளாக இருந்தாலும் ஒன்றுமில்லை, வேகமாக இருந்தாலும் ஒன்றுமில்லை, எதாக இருந்தாலும் நான் இப்போ செல்லுனதுக்கெல்லாம் ஒரு பொது விஷயம் ஒன்று என்னென்னு சொன்னால் எல்லாமே காவிகள். சரியா, காவிகளுக்கு தான் நம்ம விளையுள் அது இதுன்னு கதைக்கலாம். சரிதானே. அப்போ நான் என்ன செய்கிறேன்டா, இதில் இது நமக்கு தெரியும் இந்த கேள்வி எப்படி செய்கிறேன்னு சொல்லி. ஆனால் இதுக்கான அடிவிளக்கத்தை நான் சொல்கிறேன் எப்படின்னு சொல்லி. சரியா, இப்போ இரண்டு காவிகள், அதாவது காவிகளுக்கான விளையுள் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால், நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் விசை இணைகர விதின்னு சொல்லி ஒன்று படிச்சிருப்போம். சரியா, இப்போ நான் உதாரணத்துக்கு எடுக்கன், இது ஒரு பி காவி, இது ஒரு கியூ காவி. நம்ம விசை இணைகர விதி விசைக்கு மட்டும்தான் படிச்சிருப்போம். ஆனால் விசைக்கு மட்டும் அது சமனாக வராது, அதாவது சரியாக வராது, எல்லாத்துக்குமே சரியாக வரும். சரியா, விசைக்கு மட்டும் சரியாக வரும் இல்லை, எல்லாத்துக்குமே சரியாக வரும். சரியா, இப்போ நான் இதை ஒரு டீட்டா கோணத்தில் எடுக்கேன். சரியா, இதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன்டா, 2 காவிகள் இருந்துச்சுன்னு சொன்னால், சரியா, 2 காவிகள் இருந்துச்சுண்டா அதில் மேக்சிமம் விளையுள் பி ப்ளஸ் கியூ, அதாவது ரெண்டையும் கூட்டுறதுக்கு சமனாக இருக்கும். மினிமம் விளையுள் பி மைனஸ் கியூ சமனாக இருக்கும். இப்போ இங்கே 22 21 எடுத்து பார்த்தீங்கன்னா நியூட்டன் வந்திக்கும். உங்களுக்கு 5 நியூட்டன் ஒரு 8 நியூட்டன் வந்திருந்தால் உங்களுக்கு அதில் பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் எதுன்னு கேட்டிருப்பாங்க. இப்போ நீங்கள் அதை எப்படி செய்யலாமாண்டா, ஆர்மெக்ஸையும் ஆர்மினிமத்தையும் கண்டுபிடிச்சி போட்டு அதுக்குள்ளே இருக்கியா இல்லை அதுக்கு வெளியே நான் பார்க்கலாம். சரியா, ஆனால் இது ஏன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. நான் இப்போ அது ஏன்னு சொல்ல போகிறேன். சரிதானே. இப்போ இப்படி ஒரு விசை பி ஒரு விசை கியூ. சரிதானே. டீட்டா என்னென்னு சொன்னால் அது 2க்கும் இடையிலான கோணம். சரியா, 2 எடுக்கணும். இப்போ நமக்கு இது எப்படி விசை இணைகரம் கொண்டு வரையலாமண்டா, இல்லாட்டி காவி இணைகரம் கொண்டு வரையலாமண்டா யோசித்து பாருங்கள். இது பி, நம்ம ஏற்கனவே படித்து வந்தானே, இலேசான காவியை ஃபஸ்ட்டு வரையணும், அதிலிருந்து முடிந்த இடத்துலேருந்து மற்ற காவியை வரையணும். சரியா, இது டீட்டா. சரிதானே. அப்போ இதுக்கு சமாதானம் எப்படி வரையணும், இப்படி வரைஞ்சி கடைசியாக என்ன செய்யணும், இணைகரத்தை பூர்த்தி செஞ்சோம்டா மூளை விட்டங்கள் தான் என்ன செய்யும், அதில் 6 அரைக்கும். கடைசி அதுக்கு தீர்வு என்ன எடுத்து இல்லைண்டா, அந்த 6க்கான தீர்வு பி இது கியூவாக இருந்துச்சுன்னு சொன்னால் 6 வர்க்க மூலத்துக்குள்ளே பி வர்க்கம் ப்ளஸ் கியூ வர்க்கம் ப்ளஸ் 2p என்ன செய்யும், கொஸ்டீட்டான்னு சொல்லி வரும். சரியா, ஆர் சமன் வர்க்க மூலத்துக்குள்ளே இப்படி நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. நான் அதை செல்லணுமெண்டு இருப்ப தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சரியா, இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கொஸ்டீட்டாட பெருமானத்துக்கு கொஸ்டீட்டா எப்படி மாறும். இப்போ எனக்கு தேவை 2ம் ஒரே திசையில் இருந்தால் நாம் செல்லுவோம் கூட்டுப்படுமண்டு. சரிதானே, 2ம் ஒரே திசையில் இருந்தால் நம்ம கூட்டுப்படும்னு செல்லுவோம். ஆனால் அது ஏன்னு தெரியா, தீரியா நம்ம சும்மா படமாக்கி வச்சிருக்கோம் என்னென்னு சொல்லி. சரியா, ஆனால் 2ம் ஒரே திசையில் இருந்தால் கூட்டுப்படும், 2ம் எதிரெதிர் திசையில் இருந்தால் கழிப்படும் பாடமாக்கி வச்சிருக்கோம். சரியா, ஆனால் நான் சொல்கிறேன் இதிலிருந்து நம்ம நிறுவி எடுக்கலாம். என்னென்னு சொன்னால் உங்களுக்கு மெட்ஸ்காராக்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும், ஆனால் பயோ படிக்கிறாக்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது குறைய. ஆனால் நீங்கள் பாடமாக்கி வச்சுக்கிற உங்களுக்கு நல்லம். சரிதானே. என்னென்னு சொன்னால் டீட்டாக்கும் கொஸ்டீட்டாக்கும் மான தொடர்பு, சைன் டீட்டாவும் படமாக்கணும். ஆனால் இந்த கேள்விக்கு நான் கொஸ்டீட்டா மட்டும் கதைக்கிறேன். டீட்டா சைவம் இருந்தால் கொஸ்டீட்டா 1. சரியா, டீட்டா 30 இருந்துச்சுன்னு சொன்னால் கொஸ்டீட்டா கொஸ் 30 √3/2. டீட்டா 60 இருந்துச்சுன்னு சொன்னால் கொஸ்டீட்டா 1/2. சரிதானே. டீட்டா அடுத்து என்ன, டீட்டா 90 இருந்துச்சுன்னு சொன்னால் 0. சரியா, அடுத்தது இன்னொன்று தேவைப்படும், டீட்டா 180 இருந்துச்சுன்னு சொன்னால் -1. இவ்வளோத்தையும் எதுக்கும் பாடமாகி வச்சுக்கோங்க. கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ பாடமாக்குறீங்கன்னு இதை பாடமாகி வச்சுக்கோங்களேன். சரியானே. சில கேள்விகளுக்கு இது தெரியாட்டி நீங்கள் செய்யலாம். சரியா, இப்போ நமக்கு என்ன தேவைன்னு சொன்னால் டீட்டா 0 அரிக்கு, டீட்டா 0 அரிக்குன்னு சொன்னால் 2ம் ஒரே திசையில் என்ன அர்த்தம். அப்போ நான் டீட்டா 0 ஐக்கத்தை போட்டேன்னு சொன்னால் இந்த ஈக்குவேஷனுக்கு, இந்த சமன்பாட்டுக்கு டீட்டா 0 போட்டேன்டா ஆர் சமன் வர்க்க மூலத்துக்குள்ளே பி வர்க்கம் ப்ளஸ் கியூ வர்க்கம் ப்ளஸ் 2pq. டீட்டா 0 இருந்தால்
நீங்கள் யோசிச்சு பாருங்கள், தீட்டா சைபர் இந்த அட்டவணையின் அடிப்படையில் கொஸ் தீட்டா உண்டு தானே, அப்போ நான் இதுக்கு உண்டை போடலாம் தானே. உண்டை போடணும் என்ன வரும்? இப்போ உங்களுக்கு தெரியும், இதை நான் இப்படி எழுதலாமான்னு சொல்கிறேன். சரியா? அவ்வளோ பாருங்கள், P+Q முழுவதின் வர்க்கம் என்று எழுதலாம். சரியா? அப்போ இப்படி எழுதி என்ன நினச்சின்னா, ஏன் இப்படி எழுதி நினச்சின்னா, ஊழவில் நீங்கள் படிச்சுப்பீங்க, A+B முழுவதின் வர்க்கத்தில் விரிவு வந்து A வர்க்கம் ப்ளஸ் 2AB ப்ளஸ் B வர்க்கம். சரிதானே? அப்படி இல்லைங்கண்டா இந்த ரெண்டும் இந்த வர்க்கம் முழுவதும் போய்த்திரும். சரிதானே? அப்போ என்ன வருமெண்டா P+Q வரும். அப்போ ஆர் வந்து P+Q இருக்கும். அப்போ நான் என்ன சொல்கிறேன்டா, தீட்டா சைபர் ஐக்கியக்குள்ள இதில் விளையுள் வந்து காவிர விளையுள் வந்து P+Q இருக்கும். அப்படி என்னச்சுன்னா ரெண்டுமே ஒரே திசையில் இருக்கக்குள்ள கூட்டலாம். இப்போ தான் நமக்கு அது விளங்குது. சரியா? ரெண்டும் ஒரே திசையில் இருக்கக்குள்ள கூட்டலாம். சரியா? அதே இது நீங்கள் இதுக்கு செஞ்சு பார்த்தீங்கள்டா வழங்கும். தீட்டா வந்து 180க்கு செஞ்சு பார்த்தீங்கன்னா வழங்கும். ஆர் வந்து P-Q கொண்டு வரும். சரியா? நீங்கள் செஞ்சு பாருங்கள். சரிதானே? ஏன்னு கொஸ் தீட்டா 180 கொஸ் தீட்டா என்ன -1 போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசியாக வரும் R = P-Q. இப்போ உண்டு இப்படி இருக்கலாம். சரிதானே? அடுத்தது இப்படி இருக்கலாம். இதுக்கு தான் நம்ம சின்ன ரெண்டையும் கூட்டலாம். இது ரெண்டுலேயும் வந்து கழிக்கிறது. இப்போ வேறு டைமில் இந்த இப்போ தீட்டாட மினிமம் பெருமானம், அதாவது தீட்டாட குறைவு பெருமானம் 0. சரியா? தீட்டாட மேக்ஸிமம் பெருமானம் என்ன 180. சரியா? அதுக்கு மேலே போகுமான்னு கேட்டால் இல்லை. அதை எப்படி நீங்கள் திருப்பி வச்சாலும் 0க்கு 180க்கு மட்டும்தான் இடையில தான் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் கண்ட ரெண்டு பெருமானமும் தான் ஒன்று மேக்ஸிமம் இருக்கும், ஒன்று மினிமம் இருக்கும். நமக்கு அழகாக விளங்குது, இவர் மேக்ஸிமம் இவர் மினிமம். சரியா? இப்போ தான் நமக்கு விளங்குது ஆர் மேக்ஸிமம் வந்து P+Q இருக்கும், ஆர் மினிமம் வந்து P-Q இருக்கும். மற்ற எல்லாமே இந்த ரெண்டு விஷயக்குள்ளே தான் இருக்கும். இந்த ரெண்டு பெருமானத்துக்கு இடையில் தான் இருக்கும். சரியா? இந்த தீட்டா 30 இருந்தாலோ தீட்டா 60 இருந்தாலோ எல்லா பெருமானமும் இந்த இதுக்குள்ளே தான் இருக்கும். சரியா? இப்போ என்ன செய்யலாமண்டா, இந்த கேள்விக்கு இப்போ தான் இந்த கேள்விக்கு வாரன் 9 மீட்டர் 6 மீட்டர் இடப்பெயர்ச்சி. அப்போ 9 மீட்டர் 6 மீட்டர் இருந்துச்சுன்னா 9 மீட்டர் 6 மீட்டர்ண்டா மேக்ஸிமம் ஆகிக்கிறத கூட்டணும். மேக்ஸிமம் என்ன வரும் 15, மினிமம் என்ன வரும் 9லேருந்து 6 போனால் 3. சரியானே? இப்போ இந்த இவ்வளோத்துக்கடையில் தான் வரணும். இதோட குறையையும் போடா, இதையோட கூடையும் போடா. ஸோ 15 to 3க்குள்ளே இருக்கிற விட ஒரே ஒரு விட 4 மீட்டர். சரிதானே? விளங்கிருக்குமென்னு நினைக்கிறேன்.